வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஈரான் அமெரிக்கா போர் திருப்பி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. அதை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம உள்ளூர் அரசியல் அடுத்தடுத்த பெரிய அப்டேட்டு தான் சொல்லுவோம். இப்போதைக்கு இந்த அப்டேட்டே இல்லை. ஈரான் அமெரிக்கா போர் ஆல்ரெடி நின்று இப்போ ஒரு மாதம் சீஸ்ஃபயருங்கிற மாதிரி 2 பக்கமும் அட்டாக் இல்லாமல் இருந்தது. இப்போ இந்த 2 நாட்களாக சைனா போயிட்டு வந்ததுக்கப்புறம் அமெரிக்கா அந்த சைனா போன ட்ரிப்பில் எந்த ஒரு பாசிட்டிவான செய்தி கிடைக்காததுனால இந்த சண்டை சம்மந்தமாக எந்த ஒரு இதுவும் பாசிட்டிவ் பதில் அங்கேருந்து வரலங்கிறதுனால இப்போ மறுபடியும் அமெரிக்கா அட்டாக் பண்ண தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு செய்தி வந்திருக்கு. 2-3 அட்டாக் நடந்திருக்கு நேற்று அப்படின்னும் பேசி இருக்குது. ஆனால் கன்ஃபர்மேஷன் இல்லை, எல்லாமே வெப்சைட்டில் தான் வந்திருக்கு, எந்த டிவி நியூஸுக்கும் வரல. பட் இந்த தடவை சண்டை ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது மிகப்பெரிய பாதிப்புகள், மிகப்பெரிய இழப்புகள் எல்லாருக்கும் கொடுக்கும். ஏன்னா இந்த தடவை 2 நாடும் ஃபுல் ஃப்ளெக்ஷில் தயாராகிடுச்சு. அமெரிக்காவும் சரி, ஈரானும் சரி. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க செல்ஃப் மேடாக ரொம்ப கிளவராக தான் இந்த சண்டையை கொண்டுட்டு போனாங்க. அது ஒரு நாளில் முடிஞ்சிடும், ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும்னு சொல்லி அதை முடிக்க முடியல அமெரிக்காவில். காரணம் என்னென்னா, அவங்க டீசென்ட்ரலைஸ் முறையை தவிர்த்து கொரில்லா தாக்குதல் லெவலுக்கு போயிட்டாங்க. மறைஞ்சிருந்து தாக்குறது. அவங்க ஏவுகணை எல்லாமே உங்களுக்கு ஹில்ஸுக்குள்ளே, பாலைவனத்துக்குள்ளே அந்த மாதிரி அந்த நேரத்தில் அட்டாக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த டோர் க்ளோஸ் ஆகி அந்த இடம் இருக்கிறதுக்கே உங்களுக்கு தடம் தெரியாத அளவுக்கு மாறிடும். இப்படி தான் அவங்க அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் இந்த அட்டாக் நடந்தாலும் அதுதான் நடக்கும். 2வது, போலியாக நிறைய ஏவுகணை இந்த அண்டர் கிரவுண்டுக்கு போகிற டனலுக்கு போகிற என்ட்ரன்ஸு, ஏவுகணை தாக்குதலுக்கு தயாராகிற அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே போலியாக தயார் பண்ணி அங்கங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் மேலேருந்து சேட்டலைட்லேருந்து பார்க்க போகும்போது உங்களுக்கு அது உண்மையாக போய் எக்ஸாக்டாக நீங்கள் 100% கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த மாதிரி போன தடவை நிறையா நம்ம அட்டாக் பண்ணதை பார்த்துருப்போம். பலூன்லேயே போர் விமானங்கள் அந்த மாதிரிலாம். அதுக்காக அவங்க செலவு பண்ண அந்த மிசைல்ஸோட விலை கூட. இது இந்த ஈரான் இப்போ போட்டுட்ருக்க இந்த சண்டையோட யுக்தி தான் அமெரிக்காவுக்கு பெரிய தலைவலி. இல்லைன்னா அமெரிக்கா அவங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த போர் போயிருக்கும். அது காரணம் என்னென்னா, ஈரான் எல்லாத்தையுமே ரொம்ப ப்ரீ-பிளானாக பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் ஈரான் கை தான் இந்த சண்டையில் ஓங்கிருக்கு. இதுதான் உண்மை. இல்லை அப்படின்னா இந்நேரம் ஹார்மோஸ் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த அந்த பீஸ் டீல் இந்நேரம் முடிஞ்சிருக்கும். அந்த பீஸ் டீல் ஏன் முடியலன்னா, 2 பக்கமும் இருக்கிற டிமாண்டு ஒருத்தருக்கு இன்னொருத்தர் சொல்கிறது அப்படி ஆப்போசிட். அதனால் அது ஒரு கரெக்டான ஒரு மனநிலைக்கு வரல. இவங்க சொல்கிறது, நாங்கள் இப்போதைக்கு அணு செறிவூட்டல் நிறுத்த மாட்டோம், எங்களுக்கு இழப்பீடு வேணும், ஹார்மோஸுக்கு நாங்கள் காசு வசூல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா அப்படி வசூல் பண்ணக்கூடாது, உங்கள் செறிவூட்டல் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ இது 2த்துக்குமே 2 பேரும் ஒத்து வர மாதிரி தெரியுது. 2வது, அமெரிக்காவுக்கு இந்த சண்டை சீக்கிரம் முடிச்சாகணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குது. அக்டோபரில் அமெரிக்காவில் எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷனில் ட்ரம்ப்போட கட்சி தோற்றுச்சுன்னா அது அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் பெரிய பெரிய டிசிஷன், பாலிசி மேக்கிங் பெருசாக பண்ண முடியாது. ஏன்னா காங்கிரஸ் அப்ரூவ் அவங்க வேணும். அந்த காங்கிரஸ் செனட்டர்ஸை செலக்ட் பண்ணுற எலெக்ஷன் தான் இப்போ இந்த எலெக்ஷன் பெருசாக போயிட்டுருக்கு. இந்த எலெக்ஷனில் இப்போ வரைக்கும் ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல், ஒரு அலையெல்லாம் இல்லை. ரீசன் என்னென்னா, இந்த சண்டையோடைய எஃபெக்ட். இப்போ இது இந்த சண்டைக்கும் நமக்கு என்னப்பா பிரச்சனைனா, நம்ம நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மிடில் ஈஸ்ட் முழுக்க. ஸோ இந்த சண்டை எந்தெந்த நாட்டில் கண்டினியூ ஆக போகுது, இது எங்கெங்கே அட்டாக்கில் போய் முடியும், இதோட விளைவுகள் என்ன, ஆரம்பிக்கக்கூடாது, ஆரம்பித்தா அது எல்லாருக்குமே பிரச்சனை. இப்போ இருக்கிற பிரச்சனையை விட பல மடங்கு பிரச்சனை. இப்போ நமக்கு என்ன, பெட்ரோலு, கேஸு, அதில் தட்டுப்பாடு இருக்கு இல்லையா, அது இன்னும் பெருசாக போகும். இப்போ ஏன்னா அடுத்து அவங்க அட்டாக் பண்ண எல்லாமே நாங்கள் உன்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அழிச்சிடுவோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. அமெரிக்கா ஈரானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கை வச்சா ஈரான் அமெரிக்கா சார்பான விஷயங்களில் கை வைக்கும். அப்போ என்ன ஆகுனா, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பெட்ரோலிய சேமிப்பு கிடங்கு, பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலை அந்த மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போவே நமக்கு பிரச்சனை. அப்போ அது இல்லைன்னா இப்போ அடுத்தது அதை அட்ராக்ட் ஆகி அதுக்கப்புறம் அதை தயார் பண்ணி அது மிகப்பெரிய, அது யோசிக்க முடியாத சிக்கல். ஸோ நம்ம காப்பாற்றிக்கணுன்னா எல்லா விதத்துலேயும் ஃபைனான்ஷியல் லெவலாகவும் உங்களை நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கிங்க. முக்கியமாக பணத்தை கையில் வச்சுக்கிங்க. கோல்டு போக்குவரத்து வாங்குறது வாங்காமல் இருக்கிறது உங்கள் தனிப்பட்ட டிசிஷன். அரசாங்கம் சொல்லுது. கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டத்தை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற டிசிஷன் பண்ணிங்க. இந்த சண்டையோட
முடிவுக்கு இந்த சண்டை நடக்கக்கூடாதுன்னு நம்ம எல்லாம் ஆசைப்படுவோம். ஏன்னா இது நடந்தால் எல்லாருக்குமே பிரச்சனை. இது ஒரு சுமூகமாக முடிஞ்சு எல்லாம் நல்லபடியாக போச்சுன்னா எல்லா நாட்டிலும் இருக்கிற இப்போ எல்லா நாட்டு பொருளாதாரமும் இதில் மிகப்பெரிய சிக்கலில் இருக்குது. இது இந்தியா மட்டும் தனியாக சொல்ல முடியாது, ஏஷியா கண்ட்ரிஸ் மட்டும் சொல்ல முடியாது, யூரோப் கண்ட்ரிஸும் இதில் இருக்குது, அமெரிக்காவுக்குமே இதில் பிரச்சனை இருக்குது. ஆனால் அதை அவங்க சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய கடன் இருக்குது. தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க இல்லையா, தமிழ்நாட்டில் 10 லட்சம் கடன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. உலகத்தில் மிகப்பெரிய கடன்கார நாடு அமெரிக்கா தான். இப்போ அமெரிக்கா ஏழை நாடு, அமெரிக்காவுக்கு நிர்வாகம் பண்ண தெரியலன்னு யாராவது சொல்ல முடியுமா? பைத்தியக்காரம்பாங்க. கடனுங்கிறது ஒரு நாட்டுக்கு மஸ்ட், அதை யாராலையும் தவிர்க்க. ஏன்னா அந்த கடனுங்கிறது எதுக்கு வாங்குறாங்கன்னா, இப்போ என்கிட்ட இருக்க பொருளை விற்று நான் என்னோடய தொழில் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நான் எப்போ பெரிய ஆள் வருது? அப்போ என் பொருள் இருக்குன்னு நான் தொழிலும் பண்ணேன். அப்போ என்ன பண்ணேன்னா, நான் கடன் வாங்கி தொழில் பண்ணி அந்த லாபத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். இதுதான் ஒரு பேசிக் ஐடியா. இந்த ஐடியாவில் தான் உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குது. இது எல்லாருக்கும் புரிதல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தமிழ்நாட்டு கடன், இந்தியா கடன், ஒரு நாட்டோட கடன் யோசிக்காமல் கடன் எதுக்கு வாங்குதுங்கிறத யோசனைக்கு போனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மொத்த பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ இது பொய்யா பிரச்சாரம் இப்போவே ஆல்ரெடி நிறையா பொய் பிரச்சாரம் தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. பழைய கவர்மெண்ட் கொண்டு வந்த சிஸ்டத்துக்குலாம் ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம். ஏன்னா கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கோம்லாம், பார்ப்போம். இப்போ தான் அமைச்சர்களை போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஆகுதுங்கிறத பார்ப்போம். முக்கியமாக இந்த ஈரான் அமெரிக்கா போர் சம்மந்தமான பேசுகிறது தான் இந்த வீடியோ நான் போட்டது. இப்போ முக்கியமாக இந்த ஃபைனான்ஷியலாக எல்லோரும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்துங்க. இந்த சண்டை பெருசாக ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கானா, ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்றைக்கி நிலமையில் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 தரப்பும் அதுக்கான அலர்ட்டை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஈரான் ஒரு பக்கம் அமெரிக்கா அவங்க இராணுவத்தில் சேர்க்கறதுக்கான ஒரு அறிவிப்பை கொடுத்தோன்னா 1 கோடி பேர் தயாராக இருக்காங்க இராணுவத்தில் சேர ஈரானில். அதேமாதிரி அமெரிக்காவிலேயும் பென்டகன் கொடுத்த ப்ரொப்போசலுக்கு காங்கிரஸ் அப்ரூவல் கொடுத்துருச்சு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அது அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபண்ட் அலர்ட் ஆகிடும். இவங்களுக்கு மிலிட்ரி ஆல்ரெடி இவங்க அதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது 2மே ஒரே கோர்வையாக போச்சுன்னா இப்போ ஆரம்பித்த அந்த சண்டை எப்போ முடியும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த தடவை இது இழப்பு எந்த லெவலில் இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ எல்லோரும் நடக்கக்கூடாதுன்னு நம்புவோம். நடந்தால் அதுக்கேற்ற மாதிரி அவங்கவுங்க விஷயங்களை, பொருளாதாரத்தையும் சரி, குடும்ப விஷயம் சரி, வேலையும் சரி கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஒரு எச்சரிக்கை பதிவு மட்டும்தான். ஏன்னா இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் இது இன்றைக்கி நைட்டும் நடக்கலாம், இல்லை இதுக்கப்புறம் இது பீஸ் டீலையும் போய் முடியலாம். பீஸ் டீலும் ஒரு பக்கம் பேசுகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் 2 பக்கமும் இல்லை. அதனால் மேபி எது வேணால் நடக்கலாம். பார்ப்போம். எல்லாம் நல்லா தான் நடக்கும் நம்புவோம். நம்ம வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க எல்லோரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரொம்ப உஷாராக இருங்க. இது இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது ரொம்ப அதிகாரப்பூர்வமான நியூஸ். நீங்கள் பெரிய இன்டர்நேஷ்னல் சேனல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த அளவுக்கு அது உண்மைன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்னும் இப்போ ஆரம்பித்தா தான் நம்ம நியூஸஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். சண்டை ஆரம்பிச்சிருச்சு, அட்டாக் நடந்துச்சு. ஆரம்பிக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் பெரிய லெவலில் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அதை தான் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.